மாஸ்டர்ஸ் பேசுங்க. நீங்க ஏதாவது கேட்கும்போது நான் அதெல்லாம் சொல்ல முடியும். இன்னைக்கு காலையில கிளாஸ் வந்து நான் வீடியோல பார்த்தேன் மேம். ம். அப்படி காலையில என்னால ஜாயின் பண்ண முடியல. சரி, சரி. ரொம்ப அருமையா இருந்தது மாஸ்டர். கிளியரா நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 5, 6 மாசம் ஆச்சு. ஒவ்வொரு நாளும் குரு சங்கத்தில வந்து ஒவ்வொரு டவுட்டா நான் கேட்டு கேட்டு தெரிஞ்சது. இன்னைக்கு வந்து மொத்தமா அவ்வளவு அழகா பிகினர்ஸ்க்கு எனக்கு அது தெரிஞ்சதா இருந்தாலுமே கூட அது பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஆமா. அருமையா புரிஞ்ச மாதிரி இருந்தது மாஸ்டர். ரொம்ப எஸ், எஸ். நிஜமாவே ரொம்ப அழகா இருந்தது. எங்களுக்கும் இந்த மாதிரி சொல்றதுக்கு ஒரு கரெக்ட். எக்ஸ்பீரியன்ஸாவும் இருந்தது. ஸோ நல்லா இருந்தது மேம். இந்த மாதிரி நீங்க எல்லாமே பிராக்டிஸ் பண்ணணும். இனிமே பிஎம்சில நாங்க எல்லாரையும் தான் கூப்பிட போறோம். ஸோ இது எல்லாமே நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்ப நீங்க காலையில பார்த்தீங்க, நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ நல்லா இருக்குன்றத விட, இந்த மாதிரி நீங்க சொல்ல பழகணும். அதுதான் நாங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கிறோம். ஓகே மேம். ஓகே மேம். ஏன்னா நம்ம ஓகே. வந்து எப்பவும் கேட்கறது அப்படின்றது ஒரு ஒரு லெவல். அண்ட் இதே மாதிரி சொல்றது அப்படின்றது தான் நம்மள மாஸ்டர் பண்ணும். எஸ் மேம். எஸ் ஸோ மேம். அதே மாதிரி சொல்ல பழகணும் நம்ம. சொல்ல 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 எனர்ஜி லெவல்ஸ் வாக்கு வாக்கு வந்து பரிசுத்தமாகுது. நம்ம எவ்வளோ சொல்றோமோ அவ்வளோ வார்த்தைகள் ஒரு வாட்டி வந்து நம்ம சொல்றதை விட இன்னொரு வாட்டி இன்னும் நல்லா இருக்கும், இன்னொரு வாட்டி இன்னும் நல்லா இருக்கும். ஸோ அதனால நம்ம இதை சொல்லிட்டே இருக்கணும் நம்ம. ஸோ எஸ் மேம். இன்னைக்கு கூட நாங்கள் மீட்டிங் போனோம் பிஎம்சியில். மெயினாக எல்லாருமே புது மாஸ்டர்ஸை வந்து பேச வைக்கணும் அப்படின்றது தான் எல்லாமே வந்து நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாரும் பேசணும். எல்லாரும் பிஎம்சியில் என்ன சொல்றது, பிஎம்சியில் செஷன்ஸ் கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் டைரக்ட் செஷன்ஸ். இப்போ நீங்க எல்லாம் வேற வேற ஊர்ல இருக்கீங்க இல்லையா? ஸோ எந்த ஊர்ல நீங்க எல்லாருமே ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் நாங்க ரெடி, நாங்க கண்டென்ட் மேம் கேட்கல மேம். ஸ்டக் ஆயிடுச்சு. ஓகே. நெட்ட போயிடுச்சுங்க. ஆமா ஆமா, நெட் வந்து டக்குன்னு இப்ப இங்க கொஞ்சம் லேசா மழை வருது. அந்த மழை வந்ததும் நெட்வொர்க் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணுது. சரி சரி. ஸோ அதனால எந்த எந்த ஊர்ல ஆனாலும் குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் நீங்க வந்து ரெடியா இருக்கீங்க, கண்டென்ட் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கீங்க அப்படின்னா பிஎம்சி வந்து அங்கேயே வருவாங்க. அவங்க கேமராஸ் எடுத்துட்டு ஒரு இடத்துல வந்து லைட்டிங்ஸ் கேமரா எல்லாம் வச்சு எல்லாரதையும் வீடியோ எடுத்துட்டு அவங்களே வந்துருவாங்க. ஸோ இதுவும் பண்ணணும். அண்ட் வந்து நமக்கு இப்போ பிஎம்சி ட்ரஸ்ட் அக்கௌண்ட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இனிமேல் யார் எந்த டொனேஷன் கொடுக்கணும்னாலும் அந்த ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு கொடுக்கணும். ஸோ மந்த்லி எங்களுக்கு மாஸ்டர்ஸ் எல்லாரையும் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் நீங்கள் கலெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம குரூப்ஸில் யாரெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றது நான் நாளைக்கு எல்லாம் மெசேஜ் போடுறேன். ஸோ எல்லாருமே நீங்கள் வந்து ட்ரஸ்ட்டில் போடுறீங்கன்னா ஜஸ்ட் எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், நான் வந்து அமௌண்ட் போட்டிருக்கேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு வரணும். ஏன்னா அப்போதான் நான் வந்து ஏன் மூலியமாக வந்திருக்கு, நம்ம குரூப்பில் வந்து வந்திருக்கு அப்படின்னு நான் வந்து சொல்ல முடியும். எந்த அக்கேஷன் ஆனாலும் இல்லை மந்த்லி நம்ம வந்து ஒரு சின்ன அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அந்த மாதிரி ட்ரஸ்ட் அக்கௌண்ட்க்கு போட்டுடலாம் நம்ம. இது பண்ணணும். மெயின் நல்ல கண்டென்ட்ஸ் பேசணும், நிறைய செஷன்ஸ் அட்டன் பண்ணுங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சது நீங்க ஒரு சில பேரு, இன்னும் நல்ல பேசுறவங்க உங்க சர்க்கிள்ல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்கள அறிமுகப்படுத்துங்க. அவங்கள இந்த செஷன்ஸ்க்கெல்லாம் கொண்டு வாங்க. ஸோ இந்த செஷன்ஸ்க்கு கொண்டு வரீங்க அப்படின்னு கூட்டிட்டு வரீங்கன்னா
கொஞ்சம் நம்ம மோட்டிவேட் பண்ணலாம். இங்கெல்லாம் பார்க்கும்போது, நாளைக்கு சுவாத்தியாயம் நடக்குது. நம்ம குரூப்ல இருந்து தானே எல்லாருமே சுவாத்தியாயம் எடுக்குறாங்க. ஸோ அது பார்க்கும்போது அவங்களுக்கும் அந்த ஆர்வம் வரும். ஸோ கொஞ்சம் பேசுறாங்க, பழகுறாங்க அப்படின்றவங்கள அவங்கள இங்கெல்லாம் கனெக்ட் பண்ணணும். அண்ட் ஸ்கூல்ஸு, காலேஜஸ் யாருக்கு எங்க தெரியுமோ, எனி ஆர்கனைசேஷன், எனி ஆஃபீஸு அது தெரிஞ்சதும் நமக்கு கனெக்ட் பண்ணுங்க. அண்ட் யார் வீட்லயாவது நமக்கு கிளாஸ் தேவை அப்படின்னு சொன்னாலும் அதுவும் சொல்லுங்க. இப்போ யார் எங்க இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கிற மாஸ்டர்ஸ நாங்க கனெக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த வகுப்பு வந்து பண்ணி குடுக்குறோம். இப்போ வீட்ல வந்து ஒரு அக்கேஷன் நடக்குது. ஏதோ ஒரு ஃபங்ஷன் ஒரு கிரகப்பிரவேசம் நடக்குது. இல்ல ஒரு பூஜை நடக்குது. ஒரு சின்ன சின்ன விசேஷங்கள் வீட்ல நடக்குதுன்னா, அப்போ நம்ம ஆட்கள கூப்பிடவே வேண்டாம். ஆல்ரெடி நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஃபுல் கேங்கா இருப்பாங்க. ஸோ அந்த மாரி நேரத்துல ஒரு மாஸ்டர கூப்பிடுங்க. ஈஸியா வகுப்பு நீங்க எடுத்துக்கலாம். அதுக்குன்னு எக்ஸ்ட்ராவா நம்ம செலவு பண்ண வேண்டாம். நம்ம போய் ஆள கூப்பிட வேண்டாம். ஸோ இந்த மாரி புரோகிராம்ஸ் நம்ம வீட்ல நடக்கும்போது, கட்டாயமா ஒரு மெடிடேஷன் செஷன் நம்ம வந்து எடுக்கணும். இப்ப வந்து எல்லாருமே நீங்க ரெடி ஆயிட்டீங்க. நீங்களே வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம். இல்ல நான் சொன்னா என் வீட்ல கேட்க மாட்டாங்க அப்படின்னா, ஒரு மாஸ்டர் தெரிஞ்சவங்க பக்கத்துல யார் ஃப்ரெண்ட் இருக்காங்க, இல்ல யார் மெடிடேட்டர் இருக்காங்க, அவங்கள கூப்ட்டு ஒரு சின்ன செஷன் ஆர்கனைஸ் பண்ணிடணும். மெயினா கிரகப்பிரவேசம் பண்றோம் இல்லையா? கிரகப்பிரவேசம் பண்ணும்போது நம்ம இந்த பூஜை, அந்த பூஜை, இந்த சாந்தி, நம்ம வந்து மாட்ட வந்து உள்ள கூட்டிட்டு வரோம். இதெல்லாம் ஏன் பண்றோம்னா, அந்த வீட்ல வந்து குட் வைப்ரேஷன்ஸ் கொண்டு வரதுக்கு இதெல்லாம் பண்றோம். இந்த எல்லா விஷயங்கள விட நம்ம தியானம் செய்ய வைக்கிறோம் இல்லையா? ஒரு குரூப் மெடிடேஷன் பண்றோம் இல்லையா? இதுதான் ஹையஸ்ட் வைப்ரேஷன். அந்த வீட்டோட கம்ப்ளீட் சிஸ்டத்த மாத்தி பாசிட்டிவ் ஆக்குறது ஒன்லி மெடிடேஷன் செஷன் தான். மெயினா கிரகப்பிரவேசம் புதுசா வீட்டுக்கு போறவங்க ஒரு ஒரு செஷன் கிரகப்பிரவேசம் முடியறதுக்கோ இல்ல முன்னாடி பின்னாடி நீங்க கட்டாயமா ஒரு செஷன் வச்சுக்கோங்க. ஓகே. ஷர்மிளா பேசுறீங்களா? மேம் எஸ் மேம் ஷர்மிளா மேம். வீடியோல வர முடியுமா? ஓகே மேம். யா சொல்லுங்க. ஓகே ஒன்றும் இல்லை மேம். இப்போ நீங்க சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துறேன். பிப்ரவரி 1 தாரிக்கு வச்சிருக்கோம். இப்போ நான் பாத்தீங்கன்னா சென்னை இல்லை, நான் இப்போ சென்னையில இருக்கேன். ஆனா வீடு பாத்தீங்கன்னா அங்க மாயாரம் டிஸ்ட்ரிக்ட் சீர்காழியில கட்டுறோம் மேம். ஸோ அந்த இடத்துல இப்ப என்ன தவிர அங்க யாரும் இருக்க முடியாது அங்க. அப்படி இருக்கச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஏதோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் ஒரு அதை இதை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுக்கலாம்னா என்னென்ன கொடுக்கலாம்? ஏன் நார்மலா மக்கள் அந்த ஏதோ ஓரளவுக்கு தியானத்தை பத்தி தெரிஞ்சிருக்கோம், அவ்வளவுதான். நான் மோஸ்ட்லி என் ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டு கொஞ்சம் சொல்லுவேன். இருந்தாலும் மத்த கொஞ்சம் இன்னும் டிஸ்டன்ஸ்ல உள்ளவங்க வருவாங்க. அப்ப எப்படி நான் சொல்றது? சரி, நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். நீங்க வந்து நம்ம ஒரு பிரேயர் பண்றோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி உட்கார வச்சிருங்க. பிரேயர்னா எல்லாருமே உட்கார்ந்துருவாங்க. உட்காருங்க, இது பண்ணுங்க. நான் வந்து கைட் பண்ணிட்டே இருக்கேன். இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிரேயரு அப்படின்னு சொல்லி உட்கார வைங்க. ஏன்னா தெரியாத மக்களுக்கு வந்து நம்ம மெடிடேஷன் அப்படின்னா ஒத்துக்க மாட்டாங்க. உட்கார வைங்க, தியானத்துல நீங்க கைட் பண்ணுங்க, சுவாசத்தை கவனிக்க சொல்லுங்க, அசையாம உட்கார சொல்லுங்க. இவ்வளவுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். உட்காரட்டும், அவ்வளவுதான். எல்லாருமே அசையாம உட்கார்ற வரைக்கும் அந்த மெடிடேஷன் கண்டினியூ பண்ணுங்க. எல்லாருமே நிறைய அசைய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கண் திறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, கண் திறக்கும் போது கை வச்சுதான் திறக்கணும், அதுவும் நான் வந்து கைட் பண்றேன், அந்த மாதிரி நீங்க இருங்க அப்படின்னு வந்து சொல்லணும். சொல்லிட்டு ஜஸ்ட் அது பண்ணுங்க. எல்லாம் பண்ணிட்டு அப்புறமா இதுதான் தியானம், இதுதான் இப்ப புதுசா எல்லாரும் பண்ற சுலபமான தியான முறை அப்படின்னு வந்து அப்ப சொல்லுங்க. ஸ்டார்டிங்ல பேசாதீங்க, இத பத்தியும் சொல்லாதீங்க, அதோட பேரே சொல்லாதீங்க, ஜஸ்ட் பிரேயர்னு கொண்டு போங்க, அவ்வளவுதான். ஓகே மேம், புரியுது. சோ எனக்கு வந்து இந்த மாதிரி யாரோ பார்த்தோம், ஒரு பெரிய பெரிய தாத்தாவை பார்த்து, இல்ல ஒரு யோகிய பார்த்து, ஒரு சாதுவை பார்த்து அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே ஓகே. ஏன்னா நம்மளா செய்யறோம் அப்படின்னா அக்செப்டன்ஸ் இருக்காது நம்ம ஃபேமிலில. ஆமா. ஒரு குருஜிய பார்த்து அந்த குருஜி சொன்னாங்க, ஒரு 10 நிமிஷம் கண்ண மூடிட்டு இருக்க சொன்னாங்க, நல்ல ஒரு பிரேயர் கிடைக்கும். கிரகப்பிரவேசத்துல இப்படி பண்ணா வீட்டோட வைப்ரேஷன் மாறும், இது வந்து
இதுக்கு முன்னாடி தங்கி இருக்கிறவங்க யாரு, எப்படி இருந்தாங்க, அவங்க வைப்ரேஷன் எல்லாம் இங்க இருக்கும். அது எல்லாமே கிளென்ஸ் ஆகணும்னா இந்த மாதிரி பண்ண சொல்லாங்க. அது எல்லாமே அப்புறமா பேசிக்கோங்க. ஓகே ஓகே மேம். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணலாம். ஒரு பிரேயர்ப்பா. எல்லாரும் வாங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம பண்ணலாம்னு எல்லாரையும் உட்கார வச்சுட்டு நீங்க கைட் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். ஓகே மேம். ஓகே மேம். அவ்வளவுதான். எஸ். தேங்க் யூ மேம். தேங்க் யூ. எஸ் வைஷ்ணவி சொல்லுங்க. வைஷ்ணவி நாளைக்கு வரலாமே நீங்க எங்க வீட்டுக்கு. ஆபீஸ் இருக்கா? குட் ஈவினிங் மேம். ம். மேம் நாளைக்கு பசங்களுக்கு ஸ்கூல் இருக்கு மேம். ம்ஹும். ஸ்கூல் இருக்கு மேம். சண்டே மேம். சண்டேல நாளைக்கு தான் ஒர்க் ஷாப். நீங்க ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு அவங்களுக்கு ஒரு நாள் அவங்களே ஹேண்டில் பண்ணிக்க சொல்லுங்க. நீங்க வந்துருங்க. மேம் டைமிங்ஸ் மேம். ஆஃப்டர்நூன் 1 o'clock பா. 1 to 6. ஓ ஓகே 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 மேம். மேம் உங்க வீட்லயா மேம் அது இல்லனா? எங்க வீட்ல எங்க பிரமிட்ல நடக்குது. ஓ ஓ அகஸ்தியர் பிரமிட்னா உங்க பிரமிட் தானா மேம்? ஆமா எங்க பிரமிட் பேரும் சரி. இது புதுசா ஏன்னா ஏதோ ஓபன் பண்ணிருக்காங்க. இல்ல எங்க பிரமிடுக்கு பேர் வந்து அகஸ்தியர் பிரமிடு. இது வந்து 12 வருஷம் 13 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே ஓகே அப்போ ஓகே வந்து நம்ம கேம்பஸ் கிடையாது. நாங்க கட்டின ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு அகஸ்தியர் பிரமிட் கேம்பஸே வந்துச்சு. சோ அதே எந்த பிரமிடுக்கு வச்ச பேரு அங்க பெரிய நம்ம கேம்பஸ்க்கு நம்ம தமிழ்நாடு ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்ததுன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ நீங்க ஃபர்ஸ்டே வச்சிட்டீங்க. ஆமா. ஓ சூப்பர் சூப்பர். நாங்க வந்து 2012ல நாங்க பிரமிட் இனாகுரேஷன் பண்ணோம். ஓ ஓகே ஓகே. 2012 ஜூன்ல பிரமிட் இனாகுரேஷன் நடந்தது. அப்போ நமக்கு கிரிஜாராஜன் மேடம் அவங்க வந்து வந்தாங்க இனாகுரேஷனுக்கு. அவங்க தான் அந்த பேர் கொடுத்தாங்க. சோ எனக்கு நம்ம பெரிய பிரமிடுக்கு அகஸ்தியர் பிரமிட்னு சார் வந்து நேம் கொடுத்ததும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. இங்க நமக்கு அதுக்கு முன்னாடியே எங்க வீட்டுக்கு அகஸ்தியர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நிறைய பேர் வந்து எங்க பிரமிட்ல தியானம் பண்றவங்க அந்த கேம்பஸ்ல பண்ண ஃபீலே இங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேபி அந்த நேமோட வைப்ஸ்க்கு கூட அது வந்து கனெக்ட் ஆயிருக்கலாம் அந்த எனர்ஜி சிஸ்டம். ஓ ஓகே 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 மேம். ஓகே ரொம்ப வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும் எல்லாருக்குமே. சோ இது வந்து எல்லாருக்கும் யூட்டிலைஸ் ஆகணும்னு சொல்லி தான் நான் வந்து நிறைய பேர் வந்தா அங்க வந்து உட்கார முடியாது. ஒரு சின்ன பிரமிட் தான் அது. அதனால நான் ஒரு ரெஸ்ட்ரிக்டடா நான் கூப்பிட்டிருக்கேன். எல்லாரும் கூட 3 hours பண்ண மாட்டாங்க இல்லையா? ஆமா மேம். அதனால ரெஸ்ட்ரிக்டடா நான் கூப்பிட்டேன். ரொம்ப கன்ஜஸ்டடா உட்கார்ந்தாலும் எல்லாரும் பண்ண முடியாது. சரி ஓகே இந்த மாதிரி இது செட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் எவ்ரி மந்த் வைக்கலாம் அப்படின்னு வந்து நான் பிளான் பண்ணிருக்கேன். பார்க்கலாம். ஆனா டைமிங்ஸ் மாறும். சோ இந்த வாட்டி 1 o'clock நீங்க எல்லாம் ஈஸியா எல்லா வேலையை முடிச்சிட்டு வரலாம். ஓகே 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 மேம். ஓகே மேம். நான் கேட்டுட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்றேன் மேம். பசங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, வேலை எல்லாம் முடிஞ்சிரும். பட் ஆனா 1 hour ஆயிரும்ல மேம் வர்றதுக்கு. அதெல்லாம் பாத்துக்கலாம். வாங்க உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா நீங்க மாற்றம் வரணும்னா வரணும். ஓகே ஓகே மேம். புரியுது மேம். புரியுது மேம். நான் சொல்றேன். ஏன்னா நம்ம எனர்ஜி சிஸ்டம் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னா நம்ம வந்து வீட்ல இருந்து இறங்கி ஒரு சென்டருக்கோ ஒரு ஆசிரமத்துக்கோ ஒரு ப்ரோக்ராம்க்கோ இந்த மாதிரி நம்ம போகணும். பிசிக்கலா போகணும். எப்பவுமே ஆன்லைன் நம்ம பண்றோம். பட் ஆனா அப்பப்போ மந்த்லி ஒன்ஸ் ஆவது அந்த பிசிக்கலா போகும்போது அதோட டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே மேம். ஓகே மேம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா யாரையாவது கூட்டிட்டு துணைக்கு நீங்களும் வரலாம். இல்லைனாலும் நீங்க வாங்க. என்ன இருக்கு? எங்க இருக்கீங்க நீங்க? ஆக்சுவலி ஈஸ்ட் தாம்பரம் மேம். ஈஸ்ட் தாம்பரம். நீங்க ட்ரெயின்ல தான் வரணும் அப்போனா. ஓகே 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 மேம். ஈஸி. எங்களுக்கு வந்து நீங்க பேசின் லோக்கல் ட்ரெயின் பேசின் பிரிட்ஜ் இறங்கலாம். இல்லைன்னா சென்ட்ரல். சென்ட்ரலா மேம்? சென்ட்ரல் ஆர் பேசின் பிரிட்ஜ்ல நீங்க இறங்கிட்டீங்கன்னா சென்ட்ரல்ல இறங்கிட்டா இங்க வந்து நிறைய ஆட்டோஸ் அங்க இருந்து ஆட்டோ புக் பண்ணிட்டு வந்துடலாம். பஸ்ஸஸும் இருக்கு, ஆட்டோ இருக்கு, ஷேர் ஆட்டோஸ் இருக்கு. நீங்க பாத்துட்டு ஏதோ ஒண்ணுத்துல வந்துடலாம்.
மேம் சென்ட்ரல்ல இருந்து பக்கமா மேம்? சென்டர்ல இருந்து ஒரு 15-20 மினிட்ஸ் இருக்கும். சரி, ஓகே எவ்வளோனா மேம். ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் தான். மேம் இன்னொரு ஸ்டாப் என்ன சொன்னீங்க மேம்? சென்ட்ரல் அப்புறம் இன்னொரு பேசின் ஸ்டாப். பிரிட்ஜ். அது வந்து லோக்கல் ட்ரெயின்ல நீங்க எடுத்தீங்கன்னா பேசின் பிரிட்ஜ் இறங்கலாம். பேசின் பிரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-10 மினிட்ஸ் தான் இருக்கும் அங்க இருந்து. பேசின் பிரிட்ஜ். பேசின் பிரிட்ஜ் வந்து லோக்கல் ட்ரெயின் தான் வரும். ஓ, எக்மோர் போற ட்ரெயின்ல வருமா மேம்? இல்ல. அது எனக்கு ஐடியா இல்ல. நீங்க பாத்துக்கோங்க நீங்க. சரி, ஓகே மேம். சரி மேம், சரி மேம். நான் கேட்டுட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் மேம். நைட்குள்ள ஆமா. நான் நீங்க ட்ரெயின்ல வந்தா தான் உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும். ஓகே மேம். அப்புறம் பேம்ப்ளெட் டிஸ்ட்ரிபியூஷன் அது இருக்குன்னு போட்டுருந்துச்சு மேம். அப்படியா மேம்? உங்க இல்ல ஏரியாலயே? சும்மா எங்க ஏரியாவுல எல்லாரும் முடிச்சுட்டு ஒரு 4 பேம்ப்ளெட் பாக்குறவங்களுக்கு குடுத்துட்டு அப்படியே போ வேண்டியதுதான். அதுக்கு ஒண்ணும் நெறைய டைம் எடுக்காது. இப்ப எல்லாரும் ஆயிட்டு டிஸ்பர்ஸ் ஆவாங்க இல்லையா? ஸோ டிஸ்பர்ஸ் ஆகும்போது அவங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போறதுக்கு வழியில எவ்வளவு முடியுதோ அப்படியே குடுத்துட்டே போ வேண்டியதுதான். சரி, ஓகே மேம். ஸோ திரும்ப அதுக்குன்னு திரும்ப கேதர் ஆக வேண்டாம். எல்லார் கையிலயும் நான் குடுத்து விட்டுருவேன். நம்ம நடந்து தானே போறோம். ஸோ நடந்து போம்போது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச வீட்டுக்குள்ள ஆட்களுக்கு நம்ம அப்படியே குடுத்துட்டே போறது. ஏன்னா நம்ம தனியா போகும்போது இதெல்லாம் பண்ண மாட்டோம். ஸோ ஒருத்தர் 2 பேர் இந்த மாரி குரூப்பா நம்ம போகும்போது, ஒரு 4 பேரா சேர்ந்து குடுக்கும்போது வாங்குறவங்களும், அங்க இவங்க குடுக்குறாங்களே ஏதோ இருக்கே! நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்து அவங்களுக்கும் ஆர்வம் வரும். ஓகே, ஓகே, ஓகே மேம். ஓகே மேம். மேம் பிரமிட் இருக்கா மேம் உங்க கையில இப்போ? 2x2. இருக்குப்பா. இருக்கு. சரி, ஓகே மேம். ம். சரி மேம். நான் எங்க வீட்ல எங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுட்டு எப்படி போகணும் அதெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு நான் மார்னிங் மெசேஜ் பண்றேன் மேம். தாம்பரம் ஏரியாலே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா மிஸ் பண்ணிருக்கவே மாட்டேன் மேம். நான் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா போயிருந்திருப்பேன். பட் எங்க இதுல இல்ல. தாம்பரம்ல இல்லன்னா நீங்க தான் வைக்கணும். ஆ. நீங்க தான் இனிஷியேட் எடுக்கணும். அவ்வளவுதான். இல்ல எந்த மேம். நாங்க இடத்துல வந்து இல்லன்னு இருக்கோ, அந்த இடத்துல இல்லன்ற வார்த்தை இல்லாம நீங்க ஆரம்பிச்சிடணும். அவ்வளவுதான். இல்ல மேம். அத பாத்தீங்கன்னா 4 வீடு மேம். எங்க வீடும் சேர்ந்து 4 வீடு. ம். அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி மேம் பண்றது என்ன? எல்லாம் பண்ணலாம். அதுல என்ன இருக்கு? உங்க வீட்ல நீங்க 4 வீடு மேல இருக்குன்னு நீங்க எப்படி மேம் சாப்பிடுங்க. கட்ட முடியும்? மாடியில 4 பேரும் அக்செப்ட் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம வந்து இது பண்றோம் இல்லையா? ஹேங்கிங் பிரமிட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓ, சரி, சரி, சரி மேம். சரி மேம். அப்படி இல்லைன்னா நம்ம தனியா ஒரு பிளேஸ் பார்த்து பிரமிட் எல்லாம் கட்டி மெடிடேஷன் சென்டர் மாதிரி பண்ணணும் இல்ல மேம்? கரெக்டா? அவ்வளவுதான். ரொம்ப சென்டர்ன்னு நீங்க வந்து பண்ண தேவையில்ல. இப்போ நீங்க உங்க வீட்ல நீங்க இதுவா இருக்கீங்க, ரெடியா இருக்கீங்கன்னா, நீங்க பீப்பிள கூப்பிட்டு சொல்லிக் குடுக்கலாம். அதுக்கு சென்டர் தான் இருக்கணும்னு இல்ல. நமக்கு ஓகே. ஹால் இருக்கு. ஒரு 4 சேர் இருக்கு. சேர்ல வந்தவங்கள உட்கார வைக்கிறோம், தியானம் சொல்லிக் குடுக்குறோம், அனுப்புறோம். அவ்வளவுதான். இல்ல மேம். எனக்கு ஆக்சுவலா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு ஆசை மேம். பட் எங்க கன்ஸ்ட்ரக்ட் நேட்டிவ் வந்து பண்ணணும்னா மதுரை. நீங்க வந்து அதுக்கு செப்பரேட்டா ஒரு இடம் எடுக்கணும். இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்கணும். ம். அதான். நமக்கு இப்போ நாங்க வந்து சின்ன அபார்ட்மெண்ட்ஸ்ல அது வராது. அபார்ட்மெண்ட்ஸ்லனா எல்லாரும் ஓகேன்னா நீங்க பண்ணிக்கணும். மேம் இருக்கிற ரூமே வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா? பிரமிட் இல்ல பண்ண முடியாதுன்னு. ஒரு பெட்ரூம். ம், எப்படி பண்ணுவீங்க? உங்க ம். உங்க வீட்டுக்கு மேல டெரஸ் தான் இருக்கா? டெரஸ் தான் மேம் இருக்கு. அப்போ நீங்க டெரஸ் மேல பிரமிட் ஜஸ்ட் ஒரு பிரமிட் மட்டும் ரைஸ் பண்ணிக்கலாம். உங்க பெட்ரூம்க்கு மேல. ஓ. நீங்க பில்டிங் எதுவும் டச் பண்ணாம. ஆனா பிரமிட் வந்து உங்களுக்கு விசிபிளா இருக்காது. ஆனா உங்க ரூம் மேல பிரமிட் இருக்கிறதால அந்த எனர்ஜிஸ் இருக்கும். ம், 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 விசிபிலிட்டி இருக்காது. மேல தான் நீங்க போய் பிரமிட பார்க்கணும். ம். ஆனா ரூம் மேல நீங்க பிரமிட் கட்டிட்டீங்கன்னா அந்த எனர்ஜிஸ் கட்டாயமா உங்களுக்கு இருக்கும். ஓ, சரி, சரி, சரி மேம். அது தெரியல மேம். அது சோ ஆக்சுவலி நீங்க வந்து கட்டணும்னு கூட இல்ல. ஆங்கிள்ஸ் வச்சா கூட போதும். ஓ, அப்படியா மேம்? இப்போ 4 மேல ஆங்கிள் டெரஸ்ல. கம்பி 4 ஆங்கிள் வந்து பண்ணிட்டு கீழ ஸ்கொயர் பண்ணி அந்த ஸ்கொயர வந்து அப்படியே உள்ள நம்ம வந்து இப்போ வந்து கொடி கம்பி எப்படி நீங்க மேல வந்து டெரஸ்ல இது பண்றீங்க ஃப்ளோரிங்ல ஃப்ளோரிங்ல சீல் பண்ணிடுறீங்க இல்லையா அந்த கொடி நம்ம வந்து துணி காய போடுற கொடி எல்லாம்
அந்த மாதிரி நம்ம பிரமிட் ஷேப்க்கு பண்ணிட்டு நம்ம ரூம் மேல அப்படியே வந்து சீலிங்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். ஓ, நம்மளே பண்ணிடலாமா மேம்? அது வந்து அதான் நம்ம அதுக்கும் நம்ம வந்து எனக்கு ஐடியா ரெடி கிடைக்கல. பண்ணிக்கணும். எவ்வளவு சைஸ் என்ன எல்லாம் பண்ணிட்டு நீங்க ரெடி பண்ணிட்டு நமக்கு மாஸ்டர்ஸ் கிட்ட கைடன்ஸ் வாங்கி அது பண்ணிக்கணும் நம்ம. யாருன்னா அவங்க பண்ண ஆங்கிள் கரெக்டா இருக்காது. ஸோ பிரமிட் கன்ஸ்ட்ரக்ஷன் தெரிஞ்சவங்க அதுக்கு கைட் பண்ணணும். கரெக்டான ஆங்கிள் வரும்போது தான் அதுல எனர்ஜி இருக்கும். அதுக்கு பெஸ்ட் நான் என்ன நினைக்கிறேன்னா மேம், அந்த ஓபன் பிரமிட் இருக்குல்ல மேம், இந்த காப்பர்ல ஆமா நம்ம கீழே போய் உட்காரலாம், படிக்கலாம், ஆமா தூங்கலாம். ஆமா. அது இருந்தா நல்லதுன்னு நான் பாக்குறேன் மேம். அதுவும் ஒண்ணு இப்ப கண்டிப்பா நான் வாங்கணும். சொன்னதும் அதே மாதிரிதான். நான் உங்களுக்கு சொன்னதும் அதேதான். ஆங்கிள்னாலே அதுதான். 4 கம்பி ஓ, வரும். ஓப்பனா தான் இருக்கும். 4 பக்கம் 4 கம்பி. கீழே ஸ்கொயரா 4 கம்பி. அதுக்கு ஓ. சப்போர்ட் வேணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் கீழே பேஸ் ஸ்கொயர் 4 கம்பி வரும். அதுல இருந்து இந்த 4 கம்பி பிரமிட் ஷேப்ல வரும். ஓகே ஓகே மேம், புரியுது மேம், புரியுது. So, மொத்தமா 8 ராட்ஸ் வரும் அவ்வளவுதான். ஓகே 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 மேம். சோ அந்த மாதிரி ஒண்ணு வைக்கணும்னு பாக்குறேன் மேம். ஏன்னா பசங்க எல்லாம் உட்கார்ந்து படிப்பாங்க. ஆமா. நீங்க ஃபர்ஸ்ட் ஹேங்கிங் பிரமிடே வந்து யூஸ் பண்ணுங்க. அது பார்த்தாலே உங்களுக்கு வந்து நிறைய டிஃபரன்ஸ் தெரியும். அது வரும்போது நிறைய வேற என்ன பண்ணலாம் அப்படின்றது நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே மேம். இப்போ வந்து 2x2 ஓபன் பிரமிட் தான் மேம் இருக்கு. ஒரு ரூம்ல மட்டும் இருக்கு. சரி, எல்லா இடத்துலயுமே ஹேங்கிங் மாட்டணும்னு இருக்கேன் மேம் நான். எல்லா ரூம்லயும். சப்போஸ் நான் நாளைக்கு வந்தேன்னா நான் வந்து வாங்கிக்கிறேன். ஓகேப்பா, ஓகேப்பா. 2x2 உட்டன் பிரமிட் தானே மேம் இருக்கு உங்ககிட்ட? ஆமா ஆமா ஆமா. வுட் தான். நமக்கு அது பிளைவுட்னு சொல்லுவாங்க. வுட்னா வுட்ல வராது. பிளைவுட். இல்ல, அதுக்குள்ள நிறைய பிரமிட் ஆமா. இருக்கும்னு சொன்னீங்க. அது வந்து நமக்கு மல்டிபிள் பிரமிட்ஸ் அது ஃபைபர்ல இருக்கும். ஓகே. மெயின் பெருசு 2x2 வந்து உங்களுக்கு பிளைவுட்ல வரும். அடியில இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஃபைபர்ல இருக்கும். அண்ட் உள்ள ஒரு கிறிஸ்டல் வந்து டிப்ல இருக்கும். மேல காப்பர் வந்து டிப்ல வைக்கிறதுக்கு அதுவும் கொடுத்துருவேன். ஃபுல் செட்டா நமக்கு மல்டிபிள் பிரமிட்ஸ். ஸோ நீங்க இந்த பிரமிட் வாங்குனீங்கன்னா நீங்க ஆட்டோல தான் போகணும் போறப்ப. ஓ, அப்படியா மேம்? அது எடுத்துட்டு எல்லாம் நீங்க கேரி எல்லாம் பண்ண முடியாதுல்ல. 2 ஃபீட் சைஸ் அதெல்லாம் உங்களால கேரி பண்ண முடியாது. ஓ, சரி 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 மேம், சரி மேம். ஆமா ஆமா, ஒரு தடவை முரளி மாஸ்டர் அவங்க கிட்ட நான் பேசினேன். அவங்க காமிச்சாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க வந்து இந்த மாதிரி பஸ்ல எல்லாம் நீங்க வர எப்போ முடியாது. வந்தாலும் நீங்க வந்து அதுக்கு எடுத்துட்டு போகணும்னா நீங்க ஆட்டோல தான் போகணும். இப்போனாலும் சரி, எப்போனாலும் சரி, அதுக்கு ஆட்டோல தான் போகணும். சரி, ஓகே மேம். ஸோ நீங்க நான் இப்போ நாளைக்கு வருவாங்க நிறைய பேரு. ஸோ யார் எல்லாம் உங்க சைடு இருக்காங்களோ நீங்க வந்து கூப்பிட்டுட்டு ஷேரிங் கூட பண்ணிக்கலாம். ஓகே மேம், சரி மேம். நான் கேட்டுட்டு சொல்றேன் மேம். ஓகே. ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்க வந்து பெருங்களத்தூர் நினைக்கிறேன். அவங்க கிட்ட வேணா கேட்டு பாக்குறேன் மேம். ஓகே. நான் உங்களுக்கு நைட் என்னன்னு சொல்றேன். சரி, மெசேஜ் பண்ணா போதும் எனக்கு. சரிங்களா? ஓகே மேம், ஓகே மேம். கிளாஸ் நல்லா இருந்துச்சு மேம் இன்னைக்கு காலையில நீங்க எடுத்தது. தேங்க்யூ. தியான அனுபவங்கள். ஓகே மேம், தேங்க்யூ மேம். எஸ் மேம், எனக்குமே நீங்க வந்து அந்த ஃபிளையர் போட்டீங்கல்ல அகஸ்தியர் பிரமிடுன்னு. ஆக்சுவலா நான் வந்து பிஎம்சிக்குள்ள வந்ததே அகஸ்தியர் பிரமிட் அப்படின்ற நான் வந்து இதுக்கு முன்னாடி சித்தர் வழிபாடு அந்த இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் அகஸ்தியர் மேல கொஞ்சம் அதுதான் வழிபாடு எல்லாம் பண்ணிட்டு இருந்ததுனால அந்த இது வர்றப்பதான் எனக்கு அகஸ்தியர் பிரமிடுன்னு வந்தது. அதுலதான் பிரதீப் சாரை பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் பிஎம்சிக்குள்ளேயே நான் என்ட்ரானேன். நேத்து நீங்க போட்ட உடனே அங்க ரிட்ரீட் போயிட்டு இருக்கேன். இதுக்கு மேடம் அந்த 1 டே செஷனை அங்க போய் வச்சு அதுவும் 15 பேருக்கு மேல வரக்கூடாது அது வேற போட்டுக்கிறாங்களேன்னு பார்த்தேன். ஏன்னா உங்களோட பேக்ரவுண்ட் வந்து நம்ம அகஸ்திய பிரமிட போட்ட மாதிரியே இருந்தது மேம். அது ரொம்ப பெரிய பிரமிட போட்டீங்க. அது என்ன எனக்கு அது தெரியுமா? டவுட் அது கீசா பிரமிட். அது கீசா பிரமிட். அதுதான் நீங்க போட்டது கீசா பிரமிட். எங்களுக்கு பாக்குறதுக்கு ஏதோ கண்டிப்பா அது பெரிய பிரமிட்மா இருந்தது. அகஸ்திய பிரமிட்ல எந்த ஆங்கில இதை எடுத்திருக்கிறாங்கன்னு தெரியலையே, இவங்க ஏன் போட்டுக்கிறாங்கன்னு எனக்கே டவுட். உடனே உங்களுக்கு கால் பண்ணி கீழே பார்த்தேன். அதுல பார்த்தா எம்கேபி நகர். இது என்னது நம்பர் 15 பேருக்கு மேல 20 பேர் அப்படின்னு வேற ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருந்தீங்களா?
அவ்வளவு பெரிய இடத்துல அப்பனா கணேச பிரமிட்ல வைக்க போறாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு சரி கீழே பார்த்தா எம்கேபி நகர் அட்ரஸ் நீங்க அதை போட்டிருந்தீங்களா? அது எனக்கே அந்த டவுட் வந்தது. உடனே உங்களுக்கு அடிக்கலாமான்னு யோசிச்சேன். சரி நமக்கு தான் தெரியல, மத்தவங்க எல்லாம் பாத்துருவாங்க போல அப்படின்னு நினைச்சேன் மேம். நீங்க நீங்க ஒண்ணு அந்த அகஸ்தியர் பின்னாடி நமக்கு வந்து அந்த கேம்பஸ் வந்து என்ன போடுவாங்கன்னா, அகஸ்தியர் பிரமிட் மௌன தியான ஆசிரமம். மையம். அது வந்து அது ஆசிரமம் அது. அதுதான் மேம். எங்களுக்கு நம்ம அகஸ்தியர் பிரமிட் பிரமிடுன்னா சென்டர் அவ்வளவுதான். நம்மளது வந்து வெறும் இப்பதான் அகஸ்தியர் பிரமிட் சென்டர். இப்பதான் எனக்கே உங்க அகஸ்தியர் பிரமிட் சென்டர் அப்படிங்கிறது எனக்கே இப்பதான் தெரியும். அதுவும் அந்த போட்டு பார்க்க போய் தான் எம்கேபி நகர்ன்னு பார்த்த பிறகு நான் சரி செட் ஆயிட்டேன். நம்ம தான் இத்தனை நாள் தெரிஞ்சுக்காம இருந்துட்டோமோ அப்படின்னு. இப்போ வைஷ்ணவி மேம் சொன்னதுனே தான் எனக்கு உடனே அதே இது வந்துருச்சு. அதனால உங்ககிட்ட சொல்லணும்ட்டு. ஒண்ணு அந்த பேக்ரவுண்ட நீங்க மாத்திருக்கணும். அப்படி இல்லாட்டா நீங்க உங்களோட அட்ரஸ கிளியரா நம்ம அதுல எங்க வீட்ல அப்படின்ற மாதிரி சொல்லியாவது நீங்க போட்டிருக்கணும் மேம். அது அது கொஞ்சம் நம்ம மாத்திருக்கணும். ஓ. ஆ ஓ. ஆமா மேம். இங்க இங்க எல்லாருக்குமே தெரியும். இங்க சென்னையில இருக்கிற எல்லாருக்குமே எங்க வீட்டோட பிரமிட் அகஸ்தியர்னு தெரியும் எல்லாருக்குமே. மேம் நமக்கு எதுக்காக அந்த கேம்பஸ்லன்னா வந்து கவுண்டிங்கே வந்து நம்ம தேவை இல்லையே. அங்க எவ்வளவு பேருக்காவது அகாமடேட் ஆகுமே. அதுவும் நினைச்சேன். அங்க ரிட்ரீட் போய்க்கிட்டு இருக்கு. அதனால மேடம் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்களோ? ஏன் இந்த அளவுக்கு இந்த டேட்ட வந்து இவ்வளவு இது பண்ணி அங்க சொல்லியிருக்கிறாங்கன்னு ப்ரோக்ராம்க்கு வந்து பர்சனலா நான் வந்து ஃபிளையர் போட மாட்டேன். அங்க வந்து என்னோட நான் அப்படி டீச் பண்ணாலும் என் பேர் வெளிய வராது. அங்க போன அப்புறம் தான் யார் டீச் பண்றாங்கன்றதே பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு தெரியும். இது நான் மேடம் வந்து பர்சனலா தானே போட்டிருக்கேன். நான் என்னோட போட்டோ போட்டு நான் தானே பர்சனலா போட்டிருக்கேன் ஃபிளையர். மேடம் நான் வந்து அஸ் அ ஃப்ரெண்ட் அவங்க கூட இவ்வளவு க்ளோஸா இருக்கிற எனக்கே இவ்வளவு டவுட்னா அங்க ஃபிளையர் வர்றது குரூப்ல இருக்கிற எல்லாருக்கும் நான் தான் சரி இத்தனை நாள் நம்ம தான் தெரிஞ்சுக்கலையோ அப்படின்னு நினைச்சிட்டு நான் சரின்னு ஆஃப் ஆயிட்டேன் நானு. ஆனா நம்ம நீங்க வந்து அந்த பேக்ரவுண்ட்ல போட்ட அந்த பிரமிடு நம்ம உங்க வீட்டுக்கு இருக்கணும். இல்லாட்டா ஜஸ்ட் உங்க ஃபேஸ் மட்டும் இருந்திருந்தா கூட நாங்க கொஞ்சம் இது பண்ணிருப்போம். பின்னாடி இப்போ அது என்னோட கீதா டிபில இருக்கு இல்லையா, அதுதான் அந்த பிரமிடு. அதுதான் அதுதான். நீங்க வந்து அத போட்டு அதுதான் பின்னாடி அந்த அவ்வளவு பெரிய பிரமிடுன்னவுடனே நாங்க அகஸ்திய பிரமிடுன்னு நாங்க நினைச்சுட்டோம் மேம். உங்க ஃபிளையர பார்த்து தான் அந்த கன்ஃபியூஸ் அந்த வந்தது. போட்டோ வந்து ரொம்ப மெமரபிள் போட்டோ எனக்கு. ஏன்னா அன்னைக்கு காலையில நாங்க ஈஜிப்ட்ல விடிகாலை 2 மணி 3 மணிக்கு உள்ள போயிட்டு நாங்க அங்க கிங்ஸ் சேம்பர்ல மெடிடேஷன் பண்ணி வெளிய வந்த வெளிய வந்த உடனே அப்பதான் வெளிச்சம் வந்தது. அந்த வெளிய வந்த உடனே அந்த எனர்ஜிஸோட அந்த ஒரு அவ்வளவு ஒரு ஹாப்பினஸோட எடுத்த போட்டோ அது. ஃபர்ஸ்ட் போட்டோ அது. சூப்பர் மேம். சூப்பர் மேம். சோ அது ஒரு ஸ்வீட் மெமரி எனக்கு அந்த போட்டோ. எங்க எல்லாரையும் யோசிக்க வச்சிருக்கு மேம் அந்த போட்டோ. ஆனா என்னடா இது அகஸ்தியர் பிரமிடா? அதுல நான் எவ்வளவு சிரிச்சிட்டு இருக்கேன் பாருங்க. அந்த எனர்ஜிஸ் வந்து எனக்கு அந்த சிரிப்பு நிக்கவே இல்ல எனக்கு. நான் ஆக்சுவலே வந்து நான் ஜெனரலாவே நெறைய சிரிச்சுட்டே தான் சிரிச்ச முகத்தோட இருப்பேன். எனக்கு பல்லு அப்படியே தெரிஞ்சுட்டே இருக்கும். பல்லு தெரியற மாரி தான் நான் சிரிப்பேன். அங்க தியானம் பண்ணிட்டு வெளிய வந்து பிரமிட் ஃபர்ஸ்ட் போகும்போது இருட்டா இருந்துச்சு. பிரமிடோட இது வந்து விஷன் கம்ப்ளீட்டா தெரியல. ஆ, உள்ள ஆ, போயிட்டு ஆ. தியானம் பண்ணிட்டு வெளிய வரோம். கரெக்ட்டா வெளிச்சம் வந்துச்சு. அந்த வெளிச்சத்துல மெடிடேஷன் முடிஞ்சு பிரமிட பார்த்த உடனே அந்த அபுண்டன்ஸ் எவ்ளோ நல்லா இருந்ததுன்னா, அது சொல்லவே முடியாது. அவ்ளோ ஒரு சிரிப்பு. எல்லாருமே அப்படி ஒரு பிரம்மானந்தத்துல இருந்தோம் எல்லாருமே. அப்போ நானா செல்ஃபி அந்த பிரமிடோட ஃபுல்லா செல்ஃபி. யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லி பார்த்து நான் மட்டும் தனியா பிரமிடோட செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். சூப்பர் மேம். சூப்பர் மேம். ஆனா அந்த அந்த பிரமிடு தான் எங்கள குழப்பிடுச்சு மேம். நீங்க இல்ல. நீங்க அந்த போட்டோ இல்லாம வேற வெறும் போட்டோ இருந்தா கூட நாங்க சரி மேடம் வீட்ல வச்சிருக்காங்களோன்னு நெனைச்சிருப்போம். அந்த இது நிஜமா எனக்கு அது கொஞ்சம் வந்து ஆக்சுவலி முன்னாடி பண்ண ஃப்ளையர். எனக்கு வந்து ஜஸ்ட் வந்து அதுல அ கரெக்ட்டா ஏதாவது மாத்தி டைப் பண்றதுக்கு தான் தெரியும். வேற ஃபோட்டோ பண்ணி எடிட் பண்றதுக்கு எனக்கு தெரியல.
அதனால அதையே வந்து நான் திரும்ப திரும்ப ரீஎடிட் பண்ணிட்டு ரீடைப்பிங் பண்ணி அதையே வந்து போட்டுட்டு இருக்கேன் நானு. இன் நான் ஃபியூச்சர் எங்க நம்ம போட்டனோ அதே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன் ஃபியூச்சர் நம்ம குரூப்ல அது போட வேண்டாம் மேடம். வேற போட்டோ போடுங்க. இல்லாட்டா சும்மாவாவது போட்டீங்கன்னா தான் அது கரெக்ட்டா இதாகும். ஏன்னா நான் எனக்கே இனிமே டவுட். போடுறேன். எங்க ரூஃப் டாப் பிரமிடுன்னு போடுறேன். இந்த மாரி வச்சா சரிங்களா? எஸ் மேம், எஸ் மேம். தேங்க் யூ மேம் மேம். எனக்கு அவ்வளவா கன்ஃபியூசன் ஆகல. ஆனா அகஸ்தியர் பிரமிட் ஃபர்ஸ்ட் இப்பதான் நான் அந்த பேரை கேக்குறேன் மேம். உங்கள்கிட்ட நாங்க உங்க மேல இருக்க பிரமிடுக்கு பேர் என்னன்னு நாங்க கேட்கவே இல்லை, இது வரைக்கும் கேட்டதே இல்ல. ஆமா. அது ஒண்ணு மட்டும் எங்களுக்கு டிஃபரெண்டா இருந்தது. ஆ. சோ அவர் ஓகே மேம். இனிமே வந்து நான் எங்களோட ரூஃப் டாப் பிரமிடுன்னு போடுறேன் நானு. அவர் ரூஃப் டாப் பிரமிடு, அகஸ்தியர் பிரமிடுன்னு போடுறேன். இவ்ளோ அதனால கூட கன்ஃபியூஷன் ஆகுன்றது அதனால எனக்கு கூட யாருமே நெறைய மாஸ்டர்ஸ் எதிர்பார்க்கல. வந்து அமைதியா இருந்திருப்பாங்க மாஸ்டர். ஆ? அந்த எங்க நம்ம பிக்சர் இங்கே சூப்பரா இருக்கு. வாணியம்பாடிக்கு போறது அப்படின்றனால கூட நெறைய பேர் அமைதியா இருக்கலாம் குரூப்ல. அப்படிதான் நினைக்கிறேன் மேம். தேங்க் யூ மேம். தெரியல. சரி நான் வந்து லொகேஷனோட குடுத்துருக்கேனே அட்ரஸ். அப்படி இல்ல டவுட்டா மேம், போன வாரமே சொன்னீங்கல்ல மேம், சாட்டர்டே நான் எங்க வீட்ல ஒரு ப்ரோக்ராம் பண்ண போறேன்னு சொன்னதுனால எங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன். ஆனா அகஸ்தியர் பிரமிடுன்னு பேரை பார்த்ததுமே எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்தது. மேம் அங்கதானே வீட்ல வைக்கிறேன் நாங்களே, அகஸ்தியர் பிரமிடுன்னு அகஸ்தியர் போட்டிருக்கீங்க. பிரமிட் வந்து அங்க ஆசிரமம் அப்படின்னு வந்து சேர்த்துதான் இருக்கும். எஸ் அகஸ்தியர் மேம். பிரமிட்னு தனியா பேர் இருக்காது. உங்களுக்கு வந்து எப்பவுமே மௌன தியான ஆசிரமம், அகத்தியர் ஆசிரமம் அப்படிதான் இருக்கும். எஸ் மேம். அதோட ஓகே பேர் மேம். பக்கத்துல ஆசிரமம் கொடுத்திருப்பாங்க. நமக்கு வந்து பிரமிட் சென்டர்னு தான் போடுவேன் நானு. ஓகே மேம். சென்டருக்கும் ஆசிரமத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? இருக்கு மேம். மேம் அது group அதுதான் எல்லாருக்கும் அவேர்னஸ் இல்ல. தெரியணும். தெரியுது யாருக்குமே அவேர்னஸ் இல்ல. அவேர்னஸோட இருக்கணும். அதுதான் உங்களுக்கு லெசன். இல்ல நாங்க அவேர்னஸோட அட்ரஸ் பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு தெரியும். அதனால குரூப்ல இருக்கிற புதுசா மாஸ்டருக்கு தெரியாதுல்ல மேம். அதுக்காக சொல்றேன் நான். எல்லாருக்கும் எஸ் மேம். தெரியும். ஆக்சுவலி யாருமே வந்து கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்க. ஏன்னா நான் அப்பப்போ எங்க வீட்ல வந்து நான் வச்சுட்டு தான் இருக்கேன். ஒன் டே செஷன். இப்போ ராஜேஸ்வரி மேடம் இவங்கள எல்லாருக்கும் தெரியும். சொல்லுங்க ராஜேஸ்வரி மேடம். எஸ் மேம். மேம் உங்களுக்கு நீங்க தெரியும் எப்பவுமே இல்லையா? வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போடுவீங்க மேம். ஆ? எங்க வீட்டு வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போடுவீங்க. சோ அது போட்டது யாருக்கும் எந்த கன்ஃபியூஷனும் இருந்திருக்காது. So நாங்களா வந்திருக்கோம், தெரியும் எங்களுக்கு அகத்தியர் பிரமிடு உங்க சென்டர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும். எஸ் மேம். சோ ஒரு வாய்ஸ் மெசேஜ் எப்பயுமே போடுவீங்க. இந்த வாட்டி நீங்க அதை மட்டும் செய்யல நீங்க. என்ன பண்றது? ஒரே பிஸியா இருக்கு. ஏதோ Yes, ஒண்ணு ஓடிட்டே இருக்கு. நிக்கவே மாட்டேங்குது. இன்னைக்கு கூட இப்ப பிஎம்சி சென்டர் போயிட்டு வந்தேன். வந்த உடனே சில்ட்ரன் செஷன் அத ஆன் பண்ணேன். அது முடிச்சுட்டு கடகடன்னு எல்லாருக்கும் சாப்பாடு குடுத்துட்டு நான் சாப்பிட்டுட்டு அது முடிக்கிறதுக்குள்ள இந்த செஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ இது முடிச்சுட்டு நாளைக்கு ஏஞ்சேன்னா இப்ப நாளைக்கு ஒர்க் ஷாப்க்கு நான் வீடு ஃபுல்லா ஓடி எல்லாம் பண்றதுக்கே சரியா இருக்கும் எனக்கு ஆஃப்டர்நூன் வரைக்கும். எஸ். ரொம்ப காலையில கேட்டேன் மேம் ஸ்பீச். ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. தேங்க் யூ. நானும் ஆனலைஸ் பண்ணேன். அப்புறம் வீட்ல இருந்து கிளம்புற டைம் ஆயிடுச்சு. அப்புறம் ஓகே. வெளியே வந்துட்டேன். எஸ் மேம். சோ நீங்களும் எல்லா கண்டென்ட்ஸ் எல்லாம் நல்லா படிச்சு ரெடியா இருங்க. இன்னைக்கு வந்து யாரெல்லாம் உங்க குரூப்ல பேச போறாங்கன்னா நான் ராஜேஸ்வரி மேடம் பேரெல்லாம் கொடுத்திருக்கேன். ஓ தேங்க்யூ மேம். உங்க பேர் கொடுத்திருக்கேன். மத்தவங்க வேற யாரு தீபலட்சுமி மேடம் நீங்க இந்த வாட்டி சுவாத்தியாய கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் உங்க பேரும் நான் கொடுத்துடுறேன். 4 பேர் வந்து கொடுத்திருக்கேன் நானு. இன்னும் கூட நமக்கு தேவை. எல்லாரும் வந்து பேசணும். ஓகேங்களா? எஸ் மேம். ஓகே. வேற யாருக்கு என்ன டவுட்ஸ்? நம்ம மெடிடேஷன் போயிடலாமா? எஸ் மேம். ஓகே மாஸ்டர். ஸோ நம்ம எல்லாருமே அழகா தியானம் பண்ணிக்கலாம். அமைதியா நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்ம இயல்பான மூச்சு காற்றை கவனிக்கலாம். தேங்க்யூ.